யாருமே எனக்கு தெரிஞ்சு தோரணும் ஒரு கிளட்ச் பிளேயர் அப்படின்னா, ஒரு டீம் தத்தளிக்கும்போது, நடுக்கடலா தத்தளிக்கும்போது, ஏதாவது ஒரு பாய்மர கப்பலாச்சும் வந்து ஒரு டீம காப்பாத்திட்டு போதா? அவரு தான் சிவம் டுபே. எப்பப்ப டீமுக்கு ரன் தேவையோ, எப்பப்பலாம் டீம் டவுன்ல இருக்கோ, நம்ம ஃபைனல்ல எக்ஸாம்பிளா வச்சா, ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாரு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்தாரு. ஒரே ஓவர்ல 26 ரன் 24 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அது 5 மேட்ச் பவுலிங் போட்டிருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. இந்த வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 8 ரன்னு சொல்றோம். அந்த 8 ரன் எவ்வளவு வேல்யூன்னு அன்னைக்கு அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கால மட்டும்தான் தெரியும். எப்படியும் ஒரு 37 கோடி பேர் மேட்ச் பார்த்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த 8 ரன் எவ்வளவு க்ரூசியல். அதனாலதான் நம்ம செமிஃபைனலே வந்தன்ட்டு. அந்த மாதிரி பாகிஸ்தான் அடிச்ச 23 ரன் அதை விட்டுட்டீங்களே. அந்த நேரத்துல அபிஷேக் இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டீம் வந்து 150 தாண்டுமாங்கும் போது உஸ்மான் டாரிக்கு யாருமே டேக் டவுன் பண்ணல. எனக்கு வந்து ஸ்டேட்ல ஒரு ஸ்கோர் விட்டாரு. ஒவ்வொரு ஸ்கோரும் ஒவ்வொரு கதை சொல்லுது. அதனால இவர் ரொம்ப அன்ரேட்டடா இருக்காரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க ப்ரோ. வாங்க சிஎஸ்கே இருக்கு, உங்களை நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன்.